பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோவான் 6:21 அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக்கொள்ள அவர்கள் மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை எட்டி பிடித்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள், மனதாயிருந்தார்கள், விரும்பினார்கள், மனதாயிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை படகில் ஏற்றுக்கொள்ளும்படியாக விருப்பம் அவர்களுக்கு வந்தது. ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது என்பதை அறிய முடிகிறது. இந்த நிகழ்ச்சி நமக்கு நன்றாகவே தெரியும். சீசர்கள் இரவிலே படகுகளை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். காற்றடிக்கிறது, கொந்தளிக்கிறது, போராட்டங்கள் வருகிறது. இயேசு கடலில் நடந்து வருகிறார். முதலில் இயேசு வருவதை கண்டு பயப்படுகிறார்கள். ஆண்டவர் சத்தம் கொடுக்கிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி சத்தம் கொடுத்தவுடனே சீசர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நம்முடைய ஆண்டவர் வந்துவிட்டார், நம்முடைய ஆண்டவர் வந்துவிட்டார், நம்மை நடத்துகிறவர் வந்துவிட்டார், அவரை ஏற்றிக்கொள்வோம் என்று சொல்லி அவருடைய இருதயமானது திறக்கப்படுகிறது. நல்ல கவனிங்கள, இயேசு படகில் ஏறல, நான் தான் என்று சொன்னவுடனே ஆண்டவரே வாரும் என்று சொல்லி படகில் ஏற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். படகில் ஏற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். அவர்கள் படகில் ஏற்ற நினைத்தார்களோ இல்லையோ, அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்து சேர்ந்தது. சூப்பர்லாங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். அவர்கள் இயேசுவை படகில் ஏற்ற நினைத்த அந்த நிமிஷத்தில் கரையை அவர்கள் அடைந்தார்கள். இது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனாகிய கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள மனதாயிருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் அற்புதங்கள் ஆரம்பித்து விடுகிறது. சூப்பர்லாங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்களேன். நம்முடைய வாழ்விலே ஒளியேற்ற வந்தவர், நம்முடைய வாழ்விலே ஒளியேற்ற வந்தவர், இருளை நீக்கி என் பிள்ளைகள் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்த வந்த அந்த ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. ஒன்றை மாத்திரம் நீங்கள் இப்பொழுது விசுவாசிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அவர் என்னோடு கூட வந்தால் நான் நலமாய் இருப்பேன், அவர் என்னோடு கூட பயணித்தால் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்கின்ற ஒரு சிந்தை முதலாவது நமக்கு வர வேண்டும். முதல் சிந்தை என்ன தெரியுமா? என் கர்த்தர் என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஐயா, என் ஆண்டவர் என் வீட்டிற்குள் என்னோடு கூட இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, என் பயணத்தில் என்னோடு கூட வந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. அந்த இயேசு எனக்கு தேவை என்பதை முதலாவது நாம் நினைக்க வேண்டும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அற்புதம் நமக்கு தேவைதான், ஆசீர்வாதங்கள் தேவைதான், உணவு நமக்கு தேவைதான், உடை நமக்கு தேவைதான், ஜுவல்ஸ் நமக்கு தேவைதான், தங்கும் வீடு நமக்கு தேவை, நல்ல இடங்கள் தேவை, தோட்டம் துறவுகள் தேவை, நமக்கு ஆடு மாடுகள் தேவை, எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒருவர் முதலிடத்தில் அவர் எனக்கு தேவை என்று நான் எப்பொழுது நினைக்கின்றேனோ அப்பொழுது என் வாழ்க்கை ஒளி மயமாய் மாறுவதை பார்க்க முடிகிறதுங்க. காலையில் ஆண்டவர் பேசினார் தெளிவாய், என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகி கொண்டிருக்கிறார்கள். நான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தும் வாக்குத்தத்தங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தங்களை நினையாமல் இருக்கிறார்கள். அந்த வாக்குத்தத்தங்களை குறித்த எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்முடைய தேவைகளை குறித்து கலங்கி கொண்டேதான் இருக்கிறோம். தேவைகள் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, தேவைகள் உண்டு. உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர்கள் திராணிக்கத்தக்கதாய் தேவைகள் உண்டு. யாரை எடுத்தாலும் சொல்லுவார்கள், எங்களுக்கு தேவை இருக்கிறது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சொல்லுவார்கள். உலகத்திலே முதல் பணக்காரனாக இருந்தால் அவனும் சொல்லுவான், எங்களுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி. தேவை இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாதுங்க. ஆனால் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார். தேவைகளை நமக்காய் கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒருவாய் இருக்கிறார். அந்த ஒருவர் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த தேவைகளை தேடி தேடி ஓடுகின்ற நம்முடைய பாதையில் இருள் உண்டாகிறது. நல்ல கவனிங்க, போராட்டங்கள் உண்டாகிறது, நெருக்கடிகள் உண்டாகிறது. நீங்க தேட ஆரம்பிக்கிறீங்க, உலகத்தில் ஆசீர்வாதங்களை தேட ஆரம்பிக்கிறீங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தின் மத்தியில் எத்தனை தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒன்றும் வேண்டாங்க, ஒரு வேலைக்காக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு ஒரு வேலையை தேடி நீங்கள் ஓடுகிற பொழுது பலவிதமான தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு படிப்பு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாதான் படிக்கவே முடியும். நல்லா கவனிங்க, எனக்கு அதை யோசித்து பார்த்தேங்க.
ஐயா, பாடம் படிப்பது எதற்கு? பள்ளிக்கூடம் எதற்கு? நாம் படித்து முடித்து வெற்றி பெற்று ஒரு நல்ல வேலையில் அமர்வதற்கு அது காரணக்கர்த்தாவாக இருக்கிறது என்று சொல்லி படிப்பை நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அந்த படிப்பை தெரிந்து கொள்வதற்கே எக்ஸாம் நமக்கு இப்பொழுது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, வாழ்க்கை எவ்வளவு கடினமாய், எவ்வளவு கொடூரமாக இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில். நீங்கள் ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுவதற்கு, வேலையை செலக்ட் பண்ணுவதற்கு இல்லை, ஒரு படிப்பை செலக்ட் பண்ணுவதற்கு நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணினா மட்டும்தான் அந்த படிப்பிலே போய் சேர வேண்டியதாக இருக்கிறது. ஏன்? இன்னைக்கு கருவிலிருந்து பிறந்து 2.5 வயது 3 வயது பிள்ளை பாருங்க வளர்ந்து ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரீகேஜில் போய் சேர்ப்பதற்கு, அந்த ப்ரீகேஜில் போய் சேர்ப்பதற்கு அப்பா அம்மா எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு 2வது பிள்ளை அந்த ப்ரீகேஜில் போய் சேர்வதற்கு அந்த பிள்ளைக்கும் டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அப்பா அம்மா வீட்டில் எதையாவது ஒரு சொல்லிக் கொடுத்து பிள்ளை தயார்படுத்தினால ப்ரீகேஜிலேயே நமக்கு இடம் கிடைக்கிறது. சாத்தான் தந்திரமாய் எவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறான். மக்களும் போட்டி போட்டு என் பிள்ளை அப்படியாக இப்படியாக சொல்லி சாத்தானின் தந்திரங்களை அறியாதபடிக்கு இந்த நாட்களில் நம்ம விழுந்து கிடக்கிறதை பார்க்க முடிகிறது. சில பள்ளிக்கூடங்கள், சில கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கு 3 நாட்கள் 4 நாட்கள் 1 வாரங்கள் நைட்டும் பகலும் காத்து கிடந்து, அதாவது டோக்கன் வாங்குவதற்கு காத்து கிடக்கிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. டோக்கன் வாங்குவதற்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவதற்கு காத்து கிடக்கிறோம். அதுக்கப்புறம் அது மற்ற காரியங்கள் வேறு. இன்னைக்கு ஸ்கூலில் எல்கேஜி படிக்கிற பிள்ளைங்களுக்கு, அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஸ்கூலில் காத்து கிடக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட இருளான நிலைகள் மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அப்பா நம்மோடு கூட வருகிற பொழுது, நீங்கள் போகின்ற பொழுதே கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். நீங்கள் போகின்ற பொழுதே கதவுகள் ஆட்டோமேட்டிக்காக திறக்கப்படும். ஓ சூப்பர்லாங்க. ஒரு மாலுக்கு போனீங்கன்னா, இல்லை ஒரு பெரிய கம்பெனிகளுக்கு போனீங்கன்னா, ஒரு பெரிய கடைக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாதம் பட்ட உடனே அந்த டோர் விலகி உங்களுக்கு ஓப்பன் ஆகி உள்ள விடும். பார்த்தீங்களா? அதே போல கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு நம்ம கூட இருந்தே நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுவதற்கென்றே ஓ சூப்பர் ராகாலா தீமாதாலாக அப்படிப்பட்ட ஒரு மகிமை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். இரவிலே பயம் படகு அலக்களித்தது. நம்முடைய வாழ்விலே ஓடுகிற ஓட்டத்தில் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலே உலகம் நம்மளை முழுக்க அடிமையாக்கி வைத்திருக்கிற இந்த நாட்களை கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். உனக்காய் டோர் ஓப்பன் ஆகி இருக்கிறபடினாலே லகுவாய் உள்ளே செல்லுவாய். பயப்படாத பிள்ளையே, கலங்காத. உனக்கென்று ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கிற கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒருவர் அதை தடை செய்ய முடியாது. இயேசு ஐயா என் படகளை ஏறுங்க என்று அவன் நினைக்கத்தான் செஞ்சாங்க. கரைக்கு போய்விட்டார்கள், இலக்கை அடைந்து விட்டார்கள். இயேசுவே என்று உங்கள் இருதயத்தில் நினைத்தால் போதும், இலக்கை அடைவது எளிமையாக இருக்கும். செங்கடலை கடப்பது எளிமையாக இருக்கும். பிரச்சனைகளை கடப்பது எளிமையாக இருக்கும். ஒன்னே ஒன்று, இயேசுவே அப்பா நீ சூப்பர் ஐயா. அந்த மனசு போதுங்க, அந்த மனசு போதும். அவர் நம்ம கூட தான் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா இடங்களும் நம்ம கூட தான் இருக்கிறார். ஆனால் ஏற்றுக்கொள்ள ஒரு மனசு வேணும். ஏற்றுக்கொள்ள ஒரு மனசு வேணும். நீங்கள் இல்லைன்னா என்னால் முடியாது ஆண்டவரே. உலகத்தில் எவ்வளவோ தேடல் எனக்கு இருக்கிறது. அந்த தேடலை காட்டில் மேலான ஆண்டவர் நீர் இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே முடியாது. நீங்கள் என் கூட இருங்க, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், எனக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பியுங்கள். உங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும். அந்த நினைவு உங்களை கரை சேர செய்யும். இயேசுவை நினைத்து கொண்டிருங்கள், கரை சேர்ந்து கொண்டே இருப்பீர்கள், இலக்கை அடைவீர்கள். பயப்படாதீர்கள். பிதாவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எத்தனை போராட்டத்தின் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதபடி எங்கள் வாழ்வு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரை பயத்தின் மத்தியில் என் கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுகிறீர்கள் அல்லவா, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உம்மையும் உம்மை அனுப்பினவரையும் உம்முடைய வார்த்தைகளையும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.